ஹாய் ஜேகே ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நான் லாஸ்ட் டைம் தம்பி ஒரு பக்கெட்டில் துணியை வச்சு தூக்கி தூக்கி வீசி விளையாடிக்கிட்டு இருந்தார். அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸு. அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் பாபு ஸ்ரீனிவாசன். அந்த பேரை கூட நான் சரியாக பார்க்கலைங்க, இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் அவரோட மனசில் இருக்கிற வக்கரத்தை எப்படி கொட்டியிருக்காருன்னா, அதை ஒரு வார்த்தையாக எழுதி அனுப்பியிருக்காரு. அதை பார்க்கும்போது படிக்கிறவங்க மனசு எப்படி இருக்கும், என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோ பார்க்குறோமா, நம்ம மனசில் அந்த நேரத்தில் இருக்க அழுக்க, அசிங்கத்தை, வக்கரத்தை கொட்டிடணும். அது என்ன வீடியோ, அதில் யார் இருக்கா, யார் பேசுகிறா, எதை பற்றியும் எந்த கவலையும் கிடையாது. ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்டுச்சா, ஓகே இதாண்டா சமயம் பேசிடலாண்டா அப்படின்னு பேசிடுறது. என்ன ஒரு அசிங்கமான ஒரு அருவருப்பான செயல் இதெல்லாம், சொல்லுங்கள். இது உங்களுக்கு மனசில் இப்படியெல்லாம் எண்ணம் இருக்குன்னா, தயவு செஞ்சு ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சிக்கிட்டு ரோட்டில் போய் நின்று நீங்கள் பாட்டு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறது அந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் கத்தி திட்டுங்க. யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரோட்டில் ஒரு மனநலம் சரியில்லாதவங்க அசிங்கமாக பேசினாலோ அசிங்கமாக நடந்துக்கிட்டாலோ யாரும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஐயோ என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு பரிதாபம் தான் படுவோம். ஆனால் நீங்கள் நல்லா படிச்சுட்டு கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை ஒன்று வச்சுக்கிட்டு இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப அசிங்கமாக அருவருப்பாக இருக்குது. உங்கள் மனசில் எவ்வளோ வக்கரம் இருக்குது. நீங்கள் இதுக்கு பேசாமல் உங்கள் வீட்டில் போயிட்டு உங்கள் அம்மாவை கூப்பிட்டு வச்சு, இல்லை உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வச்சு, உங்கள் அக்கா தங்கச்சிங்க, நீங்கள் பெத்த பொண்ணாகவே இருக்கட்டுமே, கூப்பிட்டு வச்சு இது மாதிரி பேசுங்க. அவங்க உங்களை என்ன பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன். அப்படியே கூப்பிட்டு வாப்பா பரவாயில்ல, இது மாதிரிலாம் நீ இவ்வளோ கௌரவமாக பேசு, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, உன்னை பெற்றதுக்கு, உன்னை கட்டிக்கிட்டதுக்கு, உனக்கு பிறந்ததுக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். என்ன ஒரு கேவலமான ஒரு செயல். மற்றவங்க கமெண்ட்ஸில் போய் கெட்ட வார்த்தையில் பேசி திட்டி ஒரு விஷயம் போட்டதில் உங்களுக்கு என்ன கிடச்சிட போகுது சொல்லுங்கள். ஒரு பொண்ணோட குரல் கேட்டுறக்கூடாது. எப்பா மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் திட்டி தீத்தரணும்டா. என்ன ஒரு கேவலமான செயல். கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே திட்டிக்கோங்களே. இப்படி ஒரு பிறவி நம்ம பிறந்திருக்கோமே, இதெல்லாம் நமக்கு தேவையா? நம்ம மனசுக்குள்ள இவ்வளோ அழுக்கு இருக்கே, அசிங்கம் இருக்கே, இதை நம்ம யாரையாவது திட்டணும்னு நமக்கு தோணுது அப்படின்னு கண்ணாடியை பார்த்து உங்களை நீங்களே திட்டிக்கோங்களேன். யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஒரு குழந்தை இருக்க வீடியோவில் போய் இப்படிலாம் நம்ம போஸ்ட் பண்ணுறோமே அப்படின்னா கொஞ்சம் கூட அசிங்கப்படாமல் அருவருப்பப்படாமல் அவர் போட்டிருக்காரு. இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இதை போஸ்ட் பண்ணேன். சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இது எனக்கு மட்டும் இல்லை, யூடியூப் வச்சுருக்க எல்லாருக்குமே இது நடந்திருக்கும். கேர்ள்ஸுக்கு கண்டிப்பாக யாராவது இது மாதிரி பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, பேசியிருப்பாங்க. எல்லாருக்குமே தாங்க இது பெருசாக என்னை பாதிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு இது ஒரு சாதாரண விஷயம், போடா உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஆனால் இது அகெயின் ரிப்பீட் ஆகக்கூடாது. யாராவது ஒருத்தராவது வாய்ஸ் அவுட் பண்ணணும் இல்லைங்க. எல்லோரும் கண்டுக்காமல் தான் போய்கிட்டு இருக்கோம். இது ஒரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை எப்போவுமே விட்டுட்டே போயிட்டே இருக்க முடியாதுல்ல. யாருக்காவது ஒரு டயத்துலையாவது மனசு வலிக்கும்ல. அதுக்காக தான் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி.